பெற்றிருக்கிறார். 42,606 வாக்குகள் வித்தியாசத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். இதுவரை எண்ணப்பட்ட 95,000 வாக்குகளில் பெரும்பான்மை வாக்குகளை விஜய் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் இனிமேல் எண்ணக்கூடிய வாக்குகள் முழுமையாக எதிர்கட்சிக்கு கொடுத்தாலும் கூட விஜய் தான் வெற்றி பெறுவார் என்ற காரணத்தினாலே அதிகாரிகளுடைய கூற்றுப்படி இப்போதே அவர் வெற்றி என்று தொடர்ந்து வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் ஒரு புறம் பெரும்பான்மையான வாக்குகளை விஜய் பெற்றிருக்கிறார். அதிக வாக்கு பெறக்கூடிய வேட்பாளர்கள் வரிசையில் விஜய் இடம் பெறுவாரா என்பதை நாம் பொறுத்து பார்க்க வேண்டும். சென்னை பெரம்பூரிலே எதற்காக பல்வேறு காலையில 8 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான்லாம் முன்னாடி இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போ நியூஸ் சேனல் அந்த மாதிரி போடுவாங்களா, இதெல்லாம் எனக்கு பார்த்தாலே தலைலாம் வலிக்கும், ஒன்றுமே புரியாது, அதனால பார்க்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு 1 டே ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நம்மளுக்கு மெஜாரிட்டி வரணும், ஸோ காத்திருப்போம்.